வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராயன் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயன் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவரோட படத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் எல்லாமே வெறித்தனமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ராயன் படத்தோட ட்ரெய்லரும் ராவா மரணத்தனமா இருக்கு. பயங்கர தொந்தரவாதி கூட்டமா சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அனுப்பிச்சிரும். அதுக்கப்புறமா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், திசரா விஜயன், அப்பர்ணா பாலமுரளி, சந்தீப் கிஷன், காளிதாஸ் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவருக்கு 50வது படம். அவரோட 50வது படத்தை அவரே டைரக்டர் பண்ணி அவரே ஸ்டோரி எழுதி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா இந்த மனுஷன் இல்லாதலையுமே ஆல்ரவுண்டரா இருக்காரு அப்படின்னு எனக்கு பிரமிப்பா இருக்கு. தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்லயே தனுஷ்னா யாரு அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகனுக்கு பாட்டு பாடுறது, பாட்டு எழுதுறது, படத்துக்கு ஸ்டோரி எழுதுறது, டைரக்ஷன் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவருக்கு ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ராயன் படத்துக்கு தனுஷ் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருமே இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல பயங்கரமா நடிக்கிற ஒரு மகா நடிகனா இருக்காரு. அவருக்கு ஈக்குவலா ஆக்டிங்ல நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் மிரட்டிட்டு இருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா அவர் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர் படத்துல ஃபர்ஸ்ட் வாட்டி நடிக்கிறனால இந்த படத்துல இவங்களோட காம்போ எப்படி இருக்க போது, இந்த படத்துல ரெண்டு பேருமே என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை பாக்குறதுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல தனுஷ் அவரோட கெட்டப் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது மாதிரியான கெட்டப்ல இதுக்கு முன்னாடி ஏதோ படம் நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இந்த கெட்டப் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துல தனுஷ் அவருக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் இருக்க போகுதுன்னு. ஏன்னா தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டார் மூவி ராவான படம் நடிச்சாலே அழுத்தமான கேரக்டர் தான் நடிப்பாரு. இந்த படத்தை வேற தனுஷ் அவர் தான் எடுக்கிறாப்ல. அதனால தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான அழுத்தமான கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர் தான் மெயினான வில்லனா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர் பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கிற படம் எல்லாமே பயங்கர ஹிட். அதனால நம்ம தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவருக்கு வில்லன் கேரக்டர்லேயே ஒரு ஈவிலான மாசான கேரக்டர் கொடுத்திருப்பாரு போல. ஏன்னா இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கு. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. அதுக்கப்புறமா செல்வராகவன் அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான டைரக்டர், நிறைய ஆக்டர் வச்சு படம் எடுத்திருக்காப்ல, தன்னோட தம்பி தனுஷ் வச்சு படம் எடுத்திருக்காப்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ் அவரு தன்னோட அண்ணன் செல்வராகவனை இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காப்ல. அப்ப தனுஷ் அவரு எந்த அளவுக்கு பயங்கரமா வளர்ந்து தமிழ் சினிமால கலக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன சாங் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த அளவுக்கு இந்த படத்துல செமையா மியூசிக் பண்ணிருக்காரு போல. ஒவ்வொரு படத்திலும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் பாத்தீங்கன்னா செமையா மியூசிக் பண்ணி நான் ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான்டா அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருக்காரு. இந்த ராயன் படம் ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா இவரோட மியூசிக் நின்று பேசும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா கலர் டோனு, நம்ம செல்வராகவன் அவர் சொல்ற ஸ்டோரிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரியா இருக்க போது அப்படின்னு கணிக்க முடியுது. எந்த மாதிரியான ஸ்டோரியா இருக்க போது பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ், திசரா விஜயன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சியா இருக்கணும். இதை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. இவங்களுக்கும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவருக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பகை ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அதனால எஸ்.ஜே. சூர்யா அவர் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரோட குடும்பத்தை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு கொலவரியில இருக்காரு போல. நம்ம தனுஷ் அவரு எஸ்.ஜே. சூர்யா அவர் கிட்ட இருந்து அவரோட ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையா, இப்படிதான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா படத்தோட ட்ரெய்லர் வச்சு ஃபுல் ஸ்டோரியை சொல்லிட முடியாது. படத்தோட ஸ்டோரி என்னன்னு தெரியும்னா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலேயே ஒரு பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ராயன் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.